ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா ஆசஸ் லேப்டாப்பில் வந்து எப்படி வந்து விண்டோஸ் 10 OS வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் பார்க்குறோம். என்னோடய பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 OS லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது, ஜிபிடி ஃபார்மெட்டில் இருக்குது. இது நம்ம எப்படி வந்து இந்த லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் தான் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா OS இஷ்யூ தான், OS வந்து கரெக்டாக இருக்குது. அதனால தான் நம்ம இப்போ வந்து OS வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அக்கறை பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, அதான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணிவாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு எஸ்கே பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆசஸோட பூட்டிங்கி பார்த்தீங்கன்னா எஸ்கே பட்டன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், யூஎஸ்பி அதுக்கப்புறம் யூஇஎஃப்ஐ யூஎஸ்பி. இது பார்த்தீங்கன்னா லீகசி மோடில் வந்து சப்போர்ட் ஆகும். இது வந்து யூஇஎஃப்ஐ மோடு. ஸோ நீங்கள் வந்து ரெண்டாவது செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துவாங்க. ஸோ என்டர் கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்து லோட் ஆகும். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கரன்சி வந்து கேட்கும், அதாவது டைம் கரன்சி அது எல்லாமே. இதில் வந்து இங்கிலீஷ் ஹிந்திங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டிஃபால்ட்டாக உள்ள செட்டிங்ஸ் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தவங்க இதை வந்து இன்ஸ்டால் ஆகுங்கிறத கொடுங்க. செட்டப் இஸ் ஸ்டார்டிங். OS இன்ஸ்டாலேஷனை பொறுத்தவரையும் எல்லாமே வந்து பொது தாங்க. இதில் வந்து ஒரிஜினல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் வேணும்னா போட்டு கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம விண்டோஸ் 10 Pro தான். OS இன்ஸ்டாலேஷன் காமன் தாங்க, ஆனால் அதுக்கான ஒரு சில மெத்தட்ஸ் வந்து தான் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஃபைல்ஸ் வந்து நம்ம டெலீட் ஆகாமல் காப்பி பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் ஸ்கீம் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுவாங்க. நான் பொதுவாக வந்து லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் ஆர் SSDயில் வந்து OS போடுறேன்னா கண்டிப்பாக வந்து லோக்கல் சிக்கு வந்து 200 GB கொடுப்பேன். ஸோ அதனால் இதுதான் வந்து லோக்கல் டிஸ்க் சி. இன்னொன்று வந்து கண்டுபிடிக்கலாம், இன்னொரு டிஸ்க்கை நியூ வாரியம் ஆர் ஏதாச்சும் ஒரு நேம் வந்து போட்டு கொடுத்துறேன். ஸோ இப்போ நம்ம வந்து லோக்கல் சியை மட்டும் வந்து இந்த டிஸ்கை மட்டுமே நம்ம வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம். டேட்டாஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா டேட்டாஸ் எல்லாமே எப்படி வந்து எடுக்கலாங்கிற ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக உள்ள கிளிப்பில் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி வந்து டேட்டாஸ் வந்து எடுக்கலாங்கிறது. ஸோ டேட்டாஸை எடுத்துகிட்டோம், நம்ம இப்போ ஃபார்மேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது OS இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரீஜன் செலக்ட் பண்ணிவிங்க. இந்தியாங்கிற செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் கேட்கும். இதில் வந்து கீபோர்ட் லேஅவுட் இங்கிலீஷ் இந்தியாங்கிறத கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்கிப் கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் சப்போஸ் நீங்கள் வந்து நெட்டை கனெக்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து அக்கௌண்ட்டிங் இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் வேண்டாத வேலைகள் எல்லாம் காட்டும். இங்கே வந்து போட்டிருப்பாங்க ஃபுல் செட்டப் வித் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் போட்டிருப்பாங்க. பட் நம்மளுக்கு தேவையில்லை, கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப்புங்கிற கொடுத்துருவாங்க. கொடுத்தா பார்த்தீங்கன்னா இது வந்து திரும்ப வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். ஆன் ஆகிற டைம் சம்டைம் இதே மாதிரியே வந்து கேட்கும். கேட்டுச்சுனாலும் சேம் லைனே கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நேம் கேட்கும். இல்லாத பட்சம் வந்து டேரெக்டாக வந்து நேம் கேட்குற மாதிரி போகும். லாஸ்ட்டாக போட்ட நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட்டு சர்ஃபேஸ் வந்து டேபில் போட்ட OSயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே கேட்கல. டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து போச்சு, நேம் கேட்குறதுக்கான பேஜ் போச்சு. இதில் பார்ப்போம் எங்கே போகுதுங்கிறத. இங்கே பார்த்துட்டு நான் சின்ன மாதிரியே வந்து கேட்குது. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்டுங்கிற கொடுத்துவாங்க. கண்டினியூ வித் லிமிட்டட் செட் பண்ணுறோமோ அதை வந்து கிளிக் பண்ணிவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேம் கேட்கும். ஸோ நான் வந்து
ஆசஸ்ங்கிற இந்த லேப்டாப் மாடல் நேம் எடுத்துக்கிறேன், ASUS கொடுத்துட்டு நீங்கள் அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. ஸோ பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுத்தா நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்செப்ட்டுங்கிறத கொடுத்துவாங்க. அக்செப்ட் அவ்வளோதான். இனிமேல் ஹாய். இதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட்டப் பண்ணோம். அந்த செட்டப்பில் வந்து சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகக்கூடாது, லேப்டாப்பாக இருந்தாலும் பிசி இருந்தாலும் ஆஃப் ஆகக்கூடாது. அதே வந்து சொல்லும், ப்ளீஸ் டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் பிசி, டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் மாதிரியே காட்டும். இது வந்து டோட்டலாக முடிகிறதையும் எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப்பில் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரைவர்ஸ் போடுறதா, அது நீங்களும் வந்து போட்டுக்கலாம். எப்படிங்கிற சொல்கிறேன். இது ஆசஸ் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஆசஸ் அவர் எந்த லேப்டாப்புமே அதோட அஃபிஷியல் சைட்டில் வந்து டிரைவர்ஸ் எல்லாமே கிடைக்கும். மாடலை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து டிரைவர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் இன்டெல் ப்ராசஸர் ஆர் இன்டெல் கிராஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்டெல் டிரைவர்ஸ் அண்ட் சப்போர்ட்டுங்கிற அந்த அசிஸ்டண்ட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுலேருந்து அது டிரைவர்ஸ், ஒய்ஃபை, ப்ளூடூத் இதுக்கான டிரைவர்ஸ் எல்லாமே எடுத்துக்கும், கிராஃபிக்ஸ் டிரைவர். இது ஏஎம்டி இருந்ததுன்னா ஏஎம்டி சப்போர்ட்டில் போய் நீங்கள் வந்து டிரைவர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இல்லாத பட்சம் நீங்கள் வந்து விண்டோஸ் அப்டேட்டு நீங்கள் வந்து கொடுத்து விட்டாலே போதும், அதை வாட்டி எல்லா அப்டேட்டுமே எல்லா டிரைவர்ஸுமே அதை வந்து எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கும். இப்போ நம்மளோட டேட்டாஸ் வந்து இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து டேட்டாஸ் எதுவுமே அழிய இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க. உங்களோட லேப்டாப் பிசியில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓஎஸ் வந்து தாராளமாக போட்டுவாங்க, கொஞ்சம் கிளியராக வந்து போடுங்க. டேட்டாஸை காப்பி பண்ணி வச்சுட்டு எப்படி ஓஎஸ் போடுறாங்க வீடியோ போடுறோம், அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஐகால கூட கிளிக் பண்ணி பார்த்துவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்து அம்மா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கலாம்.